ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் பேர் ரமேஷ். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஃபேமிலி ஏதாவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ண சொல்லுங்கள். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ரோட்ஸை நம்ம தான் சேஃப் ஆகணும். சரி, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இந்தியன் ரோட்ஸில் என்ன லட்சணத்தில் ஹெல்மெட் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதை போட்டு நம்ம ட்ரைவ் பண்ணதுனால சேஃப்டி இருக்குமா இருக்காதான்ட்டு இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்தியன் ரோட்ஸில் முக்கால்வாசி ஹெல்மெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொப்பி ஹெல்மெட் தான் தெரியுதா, இது ஹெல்மெட்டு அப்படின்னு போலீஸ் பார்த்தாலும் இதை பிடிக்க மாட்டாங்க. போட்டு கீழே வந்தால் அவங்களுக்கு அடிப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அங்கே ஒரு ஹெல்மெட் பாருங்கள். இது என்ன ஹெல்மெட்டே தெரில. அது இப்போ ஃபேமிலியில் யாராவது ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸாக யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது முன்னாடி அடிப்படுது, கீழே ஃப்ரண்ட்லேருந்து விழுறோம் அப்படின்னா ஃபேஸ் மொத்தமாக காலியாகும். 100% சான்ஸ் இருக்குது. முன்னாடி இந்த தாத்தா போட்டிருக்காரு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த தாத்தாவுக்கு தெரியல. அவங்க சும்மா மேக்ஸிமம் நம்ம சென்னையில் இல்லை நம்ம ஊரில் இருக்க எல்லாருமே வந்து போலீஸ் பிடிக்கூடாத ஹெல்மெட் போடுறாங்க. அதை பார்த்தீங்களா, இந்த ஹெல்மெட் தெரியுது அவங்களுக்கு. அது அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறது நம்ம பொறுப்பு தான். அது இல்லாமல் இதை போலீஸ் இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். போலீஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா இது எல்லாராலுமே இதை இது பண்ண முடியும். நல்ல ஹெல்மெட்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தான் பார்க்கணும். இங்கே நம்ம சென்னையில் முக்கால்வாசி ஹெல்மெட்ஸ் போடுறாங்க எல்லாருமே. ப்ரோ போலீஸ் பிடிக்கிறாங்க ப்ரோ, ஒரு ஹெல்மெட் ஒன்று ஒரு 500-600 கூட ஹெல்மெட் கொடுங்க ப்ரோ அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர அவங்க தலையை பார்த்துக்கணும், ஏன்னா தலை சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என் ஸ்டோரில் பட்ஜெட்டில் கேட்டவங்க யாருமே அந்த மாதிரி கேட்டது கிடையாது. ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் 3வது தடவை எடுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் எடுத்தேன், அதில் சரியாக நான் பேசலை, அது என்னோடய மிஸ்டேக் தான். செகண்ட் டைம் எடுத்தேன். ஸோ நேற்று எடிட் பண்ணலான்னு நான் சிஸ்டமில் போட்டேன். என்னோடய பிசியில் வந்து 2K சப்போர்ட் பண்ண மாட்டுது. அதை 1080p தான் எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் திருப்பியும் அந்த கண்டென்ட் எடுத்துகிட்ருக்கேன். 2.7K எடுத்தேன். நேற்று நல்லா இருந்தது வீடியோ எல்லாமே எடுத்ததில். பட்டு எதுக்குமே யூஸ் இல்லை, ஏன்னா எடிட் பண்ண முடியல, என் பிசி ஸ்டக் ஆகுது. அதனால் 1080pயில் இப்போ திருப்பி எடுக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி கண்டென்ட் நான் இப்போ கவர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். நம்ம எல்லாருமே சேஃபாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி பைக் வாங்குறப்போ ஹெல்மெட்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. நீங்கள் பைக் வாங்குறப்போ ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸோ இல்லை ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸோ கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்மெட்டை நீங்கள் ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதும் ஓகே. அதுக்கப்புறம் தலை சுற்றி போட்டுருங்க. அது அப்படியே அது நம்மளுக்கு தேவையே இல்லை. அதுக்கப்புறம் நல்ல ஹெல்மெட்டாக வாங்குங்க. நல்ல ஹெல்மெட் நீங்கள் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் கிடைக்கும். ஒரு 2000லேயே இருக்குது உங்களுக்கு நல்ல ஹெல்மெட்டு. நான் அதுவும் என் ஸ்டோரில் இருக்குது, நான் அதுவுமே காட்டுறேன் உங்களுக்கு. அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் பாருங்கள். ஹெல்மெட் போடாதாங்க வேறு விஷயம். அவங்கக்கிட்ட நம்ம பேசி சொல்லி புரிய வச்சு அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அது நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டு. அவங்களுக்கு அது புரியவும் புரியாது, நம்ம அதை பேசுகிறது வேஸ்ட்டு. ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. போலீஸ்க்கு ஹெல்மெட் போடல, நம்ம தலைக்காக நம்ம ஹெல்மெட் போடுறோம். இதெல்லாம் பைக் வாங்குறப்பே கொடுக்குற ஹெல்மெட் தான். டிவிஎஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஹெல்மெட்ஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அதனால் உங்களுக்கு எந்த சேஃப்டியுமே வரப்போகிறது இல்லை. சும்மா அவங்க ஒரு கணக்குக்குன்னு ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாங்க நீங்கள் பைக் வாங்குறப்போ, அவ்வளோதான். தவிர அது சேஃப்டியோ இல்லை உங்களுக்கு ப்ரொடெக்ஷனையோ ப்ரொவைட் பண்ணாது. ஆனால் தயவு செஞ்சு அது மாதிரி வச்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பக்கத்தில் வந்து அண்ணா பார்த்தீங்களா, தலைக்கு ஹெல்மெட் போடுங்கன்னா பைக்குக்கு ஹெல்மெட் போடுறாங்க. இது ஒரு ரகம். பைக்குக்கு ஹெல்மெட் போட்டு ஓட்டுவாங்க இவங்களாம், தலைக்கு ஹெல்மெட் போட மாட்டாங்க. போலீஸ் வந்தோன்னா எப்படி எடுத்து அப்படி மாட்டிப்பாங்க, அவ்வளோதான். இது மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் முக்கால்வாசி ஆக்சிடென்ட் நடக்கும். நம்ம ஒழுங்காக தான் ஓட்டுவோம், ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களும் சரி இல்லை கூட இருக்கவங்களும் சரி ஒழுங்காக ஓட்ட மாட்டாங்க. இது தொப்பி ஹெல்மெட். இதெல்லாம் அது எதுக்கு போடுறோன்னு அவங்களுக்கும் தெரியாது, விற்கிற அவனுக்கும் தெரியாது, பிடிக்கிற போலீஸுக்கும் தெரியாது. இதுதான் ட்ரூத்து. ரோட் சைடில் விற்கிறாங்களே முக்கால்வாசி அவனுங்களை பேன் பண்ண ஃபஸ்ட்டு. அவனுங்களை பேன் பண்ணாலே சரியாக போயிடும். நிறைய ஹெல்மெட் ஷாப்ஸில் இந்த மாதிரி தொப்பி ஹெல்மெட்ஸை விற்கிறத அவாய்ட் பண்ணணும். ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் கூட ஓகே தான், எங்கே சின்னதாக போகிறீங்க அந்த மாதிரினா ஓகே. ஆனால் நம்ம தொப்பி ஹெல்மெட் தான் இருக்குது, எதுக்கு போடுறோன்னே புரியல. அது ஹெல்மெட்டே இல்லை ஆக்சுவலாக. நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க விமென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அம்மாவும் சரி இல்லை பாட்டி பெரியம்மா சித்தி அக்கா யார் பைக் ஓட்டினாங்களுமே அவங்க ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸை விட ஒரு நல்ல ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸை வாங்கி யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ், எனக்கு புரியுது. பட் நான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறதுனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக தான் இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்க முடி மாட்டோம், மேக்கப் கலையும் எல்லாமே ஆகும். ஆனால் தலை முக்கியம். அதனால் ஒரு நல்ல ஹெல்மெட்டை வாங்கி கொடுங்க. நீங்களும் அவங்களுக்கு இதை சொல்லி புரிய வைங்க. உங்கள் வீட்டில் அப்பாவும் சரி இல்லை அண்ணா தம்பி யார் யூஸ் பண்ணாலும் சரி இதே கான்செப்ட் தான். பாருங்கள், இந்த தொப்பி தெரியுதா, இந்த தொப்பி. ஸோ இந்த தொப்பிலாம் நீங்கள் முக்கால்வாசி எங்கே பார்ப்பீங்கன்னா ரேப்பிடோ யூஸ் பண்ணுறாங்க, ரேப்பிடோ ஓட்டுறாங்க பார்த்தீங்களா,
அவங்க தான் கொடுப்பாங்களே. ரேப்பிடோ ஓட்டுறது தப்பு இல்லை, நீங்கள் உங்கள் ஹெல்மெட் நல்லா போடுறீங்க, பட் உங்களை நம்பி பின்னாடி உட்காந்துட்டு வராங்களா அவங்க, இன்கேஸ் ஏதோ ஃபால் ஆகக்கூடாது. நானும் ரேப்பிடோ ஓட்டினவன் தான், எனக்கு புரியுது. பட் நீங்கள் நம்ம ஃபாலோ ஆகிறோம் அப்படின்னா அவங்க பின்னாடி உட்காந்துருக்கவங்க நிலமை, உங்களை நம்பி தானே அவங்க பைக்கில் வராங்க, நம்ம தானே அவங்கள சேஃபாக கூப்பிட்டு போகணும். அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த தொப்பி ஹெல்மெட்டு, ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸு இதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ரேப்பிடோ ஓட்ட வேணாம். எதுக்கு ஓட்டணும்? நானும் ஓட்டியிருக்கேன், எனக்கு நான் காலேஜ் படிக்கிறப்போ ரேப்பிடோ ஓட்டியிருக்கேன், அது எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ நம்ம நம்பி கூட பைக்கில் வராங்களோ நம்ம தான் சேஃபாக கூப்பிட்டு போனால் நல்ல ஹெல்மெட்ஸாக கொடுங்க அவங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் முன்னாடி பார்த்தீங்களா, நான் ரோட்டில் ரைட் பண்ணிட்டு வந்தப்போ ஹெல்மெட்ஸ் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. ஸோ இப்போ அந்த ஹெல்மெட்ஸ்க்கும் நல்ல ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிற ஹெல்மெட்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, உங்களுக்கு இருக்கிற ஹெல்மெட்ஸ் எல்லாத்துலேயுமே இபிஎஸ்னு ஒரு லேயர் வரும். இது வந்து நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட், இது ஷாக்வே, கோடா ஷாக்வேன்னு ஒரு ஹெல்மெட்டு. இபிஎஸ்னு ஒரு லேயர் இருக்கும், இது பார்த்தீங்களா, இந்த ஸ்பாஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஹெல்மெட்ஸ்குள்ளாக இருக்கும், இங்கே சின்னில் இருக்கும், ஃப்ரண்ட்டில் இருக்கும் உங்களுக்கு, இங்கே இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த இபிஎஸ் இருக்கும். ஸோ இந்த இபிஎஸ்ன்றது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு தெர்மோகோல் இருக்குது பார்த்தீங்களா, தெர்மோகோல் மெட்டீரியல் வந்து ஹார்ட் அண்ட் கம்ப்ரஸ்டு ஸ்டேஜில் ஹெல்மெட்ஸ்குள்ளே இருக்கும். அது இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதோ மெட் ஆகிற அப்படின்னா அந்த இபிஎஸ் வந்து கிராக் ஆகிடும். ஸோ இது உடஞ்சி அந்த இம்பாக்ட் வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஃபுல்லாக இது ஹெல்மெட் கீழே இருந்தால் உடையும், 100% உடையும். ஹெவி இம்பாக்ட்ஸ் ஆகுதுன்னா ஹெல்மெட் உடஞ்சி தான் ஆகணும், அப்போ தான் ஹெல்மெட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ இதுக்கும் பேசிக்காக இருக்க ஒரு ஹெல்மெட்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஸ்டட்ஸில் தண்டர்னு ஒரு மாடலு. நம்ம மார்க்கெட்டில் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 2K பட்ஜெட்ஸில் இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது பேர் ஸ்டட்ஸ் தண்டர். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இபிஎஸ்லாம் இங்கே இருக்காது உங்களுக்கு. இதோ தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் இபிஎஸ் கிடையாது, வெறும் ஸ்பாஞ்சு தான். இது வெறும் ஸ்பாஞ்சு தான் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் எடுத்திங்கன்னா இது வெறும் ஷெல் இருக்கும், உள்ள ஸ்பாஞ்சு தான் உங்களுக்கு. இப்போ இது உடையுது அப்படின்னா இந்த இம்பாக்ட் ஆகி ஃபுல்லாகவே ப்ரோக் ஆக சான்ஸ் இருக்குது. இது உடஞ்சி நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகும், ஏன்னா இங்கெல்லாம் இபிஎஸ் கிடையாது. இப்போ இது உடஞ்சி இது எல்லாமே உங்களுக்கு இம்பாக்ட் ஆக 100% சான்ஸ் இருக்குது. இது டெக்னிக்கலாக பார்த்தா ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ், ஏன்னா இதில் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் இபிஎஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே. இதோ தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் இபிஎஸ். இதில் இங்கே மேலே இங்கே இருக்கும் உங்களுக்கு, இதுதான் இபிஎஸ் வரும். இதில் வந்து இங்கே டாப்பில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே. இதுவே இப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த ரோட்டில் காமிச்சா அந்த மாதிரி ஒரு பேசிக்கான அந்த தொப்பி மாதிரி இந்த இது வரைக்கும் கட்டாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹெல்மெட்ஸோட சேஃப்டியை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னு தெரியல. இப்போ இந்த ஹெல்மெட்ஸை இப்போ நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான ஹெல்மெட்ஸ் இல்லை ஒரு டூரிங்கு இல்லை ஈஸி சர்டிஃபைட் ஹெல்மெட்ஸ் வாங்கினா இதுதான் வாங்கணும்னு இல்லை. நீங்கள் ஒரு 4000 நல்ல ஹெல்மெட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. 4000 உங்களுக்கு SMK ஹெல்மெட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் போகிறப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இல்லை ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் எவ்வளோ பெட்டர். ஒரு 2000 பட்ஜெட்டில் இது இருக்குது, வேகா இருக்குது. ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் வாங்கிக்கோங்க. ஆனால் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் உங்களுக்கு அடிப்பட்டாலுமே இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ சீக்கிரம் உடையறதுக்கு உங்கள் இம்பாக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. இப்போ இந்த ஹெல்மெட்ஸ்க்கு வந்து இதுதான் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் இதுவே எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ஹெல்மெட்ஸ்லாம் என்ன அளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தொப்பி மாதிரி போகிறதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட வீடியோட கான்செப்ட் உங்களுக்கு. ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை இந்த ரோட்டில் இருக்கிறது எல்லாமே காமிச்சவங்க, நம்ம ரோட்ஸில் எப்படி ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ண சொல்லுங்கள், பெட்டர். இல்லை உங்களுக்கு ஹெல்மெட்ஸோட ஃபிட்டு அண்ட் கம்ஃபர்ட் அதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னா நான் உங்களுக்கு அது தனி வீடியோ போடுறேன். ஏன்னா இங்கே இந்த மாடல் இந்த மாதிரி நல்ல ஈஸி சர்டிஃபைட் ஹெல்மெட்ஸ் வாங்கினா உங்களுக்கு சைஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் மெஷர் பண்ணி தான் நம்ம ஹெல்மெட் போடுறோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருக்கு போயிடுங்க. நீங்கள் என்ன ஹெல்மெட் யூஸ் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சின்ன ஒரு கமெண்ட் மட்டும் போயிடுங்க. உங்கள் வீட்டில் யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டு யூஸ் பண்ண சொல்லுங்கள், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் வச்சு நம்ம தான் சேஃப் ஆகணும். ஓகேவா? இதோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you.